டாக்டர் ஜனவா சசிகுமார் நல்லா பேசுனாங்க. லேடிஸை பற்றி தான் புகழ்ந்து பேசுகிறாங்க. எங்களுக்கு ஆம்பளைங்க அவங்களும் கொஞ்சம் புகழ்ந்து பேசலாமே. கட்சியினுடைய சாதனை விளக்க பெருமுனை பிரச்சாரமானது இன்றே அன்பு நகர் பகுதியில் திரு கார்த்திகேயன் அவர்கள் கேந்திர பொறுப்பாளர் அவர்கள் முன்னிலையில் இன்று நடைபெற இருக்கிறது. இது சமயம் வந்திருக்கின்ற அனைத்து பொதுமக்களும் தாய்மார்களும் நண்பர்களும் இருவரும் கூப்பி உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். தற்போது திரு கோவிந்தராஜ் அவர்கள் உங்களிடையே சிறிய உரை நிகழ்த்துவார்கள். அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் கூறிய வடக்கு தொகுதி வாக்காளர் பெருமக்களே, எனது அருமை சகோதர சகோதரிகளே, ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருக்கும் வணிக நிறுவனத்தில் இருக்கும் நமது அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை பொழுது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, புதுவை மலரட்டும் தாமரை ஒளிரட்டும் என்ற இந்த வாசகத்தின் அடிப்படையில் நமது மத்திய அரசின் நலத்திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதுதான் இதனுடைய முக்கியமாக நோக்கமாக நாங்கள் உங்களிடம் கொண்டு வருகின்றோம். பாரத பிரதமர் மாண்புமிகு மோடிஜி அவர்களுடைய இந்த நல்லாட்சியில் உங்களுக்கெல்லாம் என்னென்ன செயல் திட்டங்களும் நலத்திட்டங்களும் உங்களிடையே சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் என்பதனை விளக்குவதற்கான இந்த திருமுனை பிரச்சாரத்திற்கு எங்களுடைய வடக்கு தொகுதி தலைவர் திரு பாலசுப்ரமணியன் அவர்களையும், அன்பு நகரின் கேந்திர பொறுப்பாளர் திரு கார்த்திகேயனும் மற்றும் மாநில அமைப்பு சாரா தலைவர் துணைத் தலைவர் திரு கார்த்திகேயன் அவர்களையும், நமது கிளை பொறுப்பாளர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நமது மாவட்ட அமைப்பு சாரா தலைவர் திரு சசிகுமார் அவர்களையும் வருக வருக என்று அழைக்கின்றேன். ஓபிசி மீனா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றேன். மற்றும் நமது பாலுஜி அவர்களை தொகுதி பொதுச் செயலாளர் திரு மோகன் பாபு அவர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு எனது உரையை துவக்க இருக்கின்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மோடிஜி அரசு வந்து டபுள் இன்ஜின் சர்க்கார் பாரு. அது என்ன டபுள் இன்ஜின் சர்க்கார்? டபுள் இன்ஜின் சர்க்கார்னா மத்தியிலும் ஆட்சி, மாநிலத்திலும் ஆட்சி. இப்போ வந்து நமது என்ஆர் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மோடிஜி கொடுக்குற திட்டத்தை இவங்க வந்து நமக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் இதோட இது. இப்போ பார்த்தீங்கன்னா போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சொன்னார், நாங்கள் வந்து கண்டிப்பாக ரேஷன் கடை திறந்து அரிசி கொடுப்போன்னு. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடிலேருந்து நம்மளுக்கு அரிசி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா நல்ல அரிசி, மிக ஏழ்மையாக உள்ளவங்களுக்கு, வறுமை கோட்டையில் உள்ளவங்களுக்கு 20 கிலோ, சாதாரணமாக 10 கிலோ அரிசி, மஞ்சள் ரேஷன் கார்டுகளுக்கு 10 கிலோ அரிசி, இப்படி இலவச அரிசி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் தொகுப்பு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் 3000 ரூபா, எல்லா குடும்ப அட்டைகளுக்கும் 3000 ரூபா கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் பொங்கல் தொகுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நெய், அரிசி, வெல்லம் எல்லாமே நம்ம வந்து மோடிஜி அரசோட செயல் திட்டத்தினால இது வந்து எல்லாருக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அது இல்லாமல் இதில் ஒரு ஜல்ஜீவன் திட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த ஜல்ஜீவன் திட்டம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தண்ணி, முக்கியமாக வீட்டுக்கு எல்லாருக்கும் தண்ணியை கொண்டு போய் சேர்க்கணும். இல்லை வட இந்தியாவில்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்காச்சும் ஓரளவுக்கு தேவை. வட இந்தியாவில் இப்போ நம்மளே கிழக்க தர்மபுரம் சைடுனா தண்ணிக்குன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி இப்போ எல்லா ரோட்லேயும் குடிநீர் குழாயை கொண்டு போய் சேர்த்து அவங்கவுங்க வீட்டு வாசல்லையே தண்ணீர் கொண்டு போய் சேர்க்கறது தான் அந்த ஜல்ஜீவன் திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். அதே போல் பார்த்தீங்கன்னா மலிவு விலை மருந்தகம், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா திட்டத்தில் வந்து ஒரு 15க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் விஸ்வகர்மா யோஜனா திட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 15க்கு மேற்பட்ட இருக்குது. இது இப்போ நீங்கள் ஆசாரியாக இருப்பீங்க, பூ கட்டுறவங்களா இருப்பீங்க, சிலவங்க பொம்மை செய்வாங்க, துணியிலேயே பொம்மை செய்வாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் எப்படின்னா ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் கடன் உதவி, அவங்களுக்கு வந்து தொழில் பயிற்சி கூட கிடைக்கிறாங்க. அது வந்து தொழில் பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு ஒரு 15 நாள், அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டிச்சேரியில் இருக்கிற தொழில்பேட்டை இருக்குது பாருங்க, அங்கே போய் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் வாங்கலாம். அப்ளிகேஷன் வாங்கி ஃபுல்லப் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டா போதும். உங்களை வந்து டிஆர் பட்ட ஐடிஐயில் உங்களுக்கு கூப்பிட்டு ஒரு 15 நாள் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்மானம் அதுக்கு நீங்கள் போயிட்டு வர்றதுக்கான ஒரு 500 ரூபா போல் சன்மானமும் கொடுத்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுத்து, அது இல்லாமல் அதுக்கு லோனும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் பக்காவான கல்வீடு திட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த கல்வீடு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பட்டியலின மக்களுக்கு வந்து 5 லட்ச ரூபா இருந்தது, இப்போ 7 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. இதேமாதிரி நமது டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதனையும் தங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நமது பிரபுஜி பேசுவார்கள்.
அன்பார்ந்த அன்பு நகர் பகுதிவாசிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கடந்த 5 ஆண்டு காலமாக நமக்கு வந்து டபுள் இன்ஜின் சர்க்கார், அதாவது டெல்லியிலும் ஒரே ஆட்சி, மாநிலத்திலும் ஒரே ஆட்சி, கிட்டத்தட்ட இரண்டுமே ஒரு கூட்டாட்சியாக இங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு காரணத்தினால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசினுடைய நலத்திட்டங்கள் எல்லாமே தங்கு தடையின்றி இன்னைக்கு காரைக்கால் பொதுமக்களுக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேஷன் கடையே பூட்டிட்டாங்க, எல்லாம் வங்கி கணக்கில் பணமாக போடுவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேப்பு கார்டுக்கு 10 கிலோ 20 கிலோ, மஞ்சள் கார்டுக்கு 10 கிலோ ப்ளஸ் 2 கிலோ கோதுமை, தரமான கோதுமை. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பையை எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா பையெல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போகணும், கார்டை மட்டும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதும், ரெண்டு பையை தூக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் வீட்டுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா தரமான அரிசி. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பழுப்பான ஒரு அரிசியை கொடுப்பாங்க, அது சோறை வடிச்சோன்னு வச்சிங்களேன் ஊடே நாரும், தின்ன முடியாது. கோழிக்கு போட்டால் கோழி செத்து போடும், மாட்டுக்கு சரி கஞ்சாச்சும் வச்சு கை நீட்டம் ஊற்றுவோம்னு பார்த்தா அதுவும் நடக்காது, அதுவும் வந்து பார்த்து அதுவும் திங்காது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த அரிசிக்கு அவ்வளோ டிமாண்டு, ஏன்னா தரமான அரிசி, சூப்பரான அரிசி கொடுக்குறாங்க, எல்லார் வீட்லேயும் பயன்படுத்துகிறாங்க. அதனால் அந்த அரிசி இப்போ ரேஷன் கடையில் ஆமாம் எங்கள் வீட்டுக்கு இன்னொன்று தேவைப்படுது அப்படின்னு நினைக்கும் போது கூட கிடைக்க மாட்டேங்குது, ஏன்னா அந்த அளவுக்கு தரமான அரிசியாக கொடுக்குறாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைட்டு மட்டும் எரியும், பிள்ளுக்குன்னு எரியும். அதுவும் காலையில் ஒரு வாக்கிங் போக முடியாது, காலையில் ஒரு பஸ்ஸுக்கு விடிய காத்தால ஒரு பஸ்ஸு கூட போக முடியாது, அவ்வளோ இருட்டாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்இடி லைட்டாக மாற்றிருக்காங்க, ஒரு தரமான ஒரு லைட்டு வசதிகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் போய் நீங்கள் சொன்னீங்கன்னா அண்ணே எங்கள் தெருவில் ஒரு லைட் எரியலண்ணே, அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. அம்மா டியூப் லைட் இல்லைம்மா, அம்மா ஸ்டார்டர் இல்லைம்மா. அந்த ஸ்டார்டர் கூட வாங்க முடியாத ஒரு வக்கற்ற அரசாங்கம் முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு, எல்லாரோடும் வந்து சின்ன ரோடெல்லாம் தார் சாலையாக போடுறாங்க, சிமெண்ட் ரோடாக போடுறாங்க, ரேஷன் கடைகள்லாம் திறந்தாச்சு, இபி ரோடு, இபிக்கு வந்து லைட் வசதியெல்லாம் ஏற்படுத்தியாச்சு. ஆகையினால மோடி அரசாங்கம் ஆனது மத்திய அரசாங்கம் தொடர்ந்து நமக்கு வந்து பல திட்டங்களை எல்லாம் வழங்கி கொண்டு இருக்கிறது. ஆகையினால இந்த திட்டங்கள் தொடர்ந்து நம்ம பெறணும்னா அதுக்கு மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருக்க வேண்டும் என்பது தான் இதோட சாராம்சம். தாங்களுடைய இந்த மாலை பொழுதிலே எங்களுக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி எங்களது சாதனையெல்லாம் சொல்லி உங்களிடம் நாங்கள் எங்களது கோரிக்கையை வைக்க வந்திருக்கின்றோம். எங்களது கோரிக்கையை ஏற்று தங்களது வாக்குகளை எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு செலுத்துமாறு உங்களை எல்லாம் பணிவன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக திரு சுரேஷ் கண்ணா அவர்கள் உங்கள் மத்தியிலே உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த கிளை வந்து ரொம்ப பரிச்சயமான கிளை. நாங்கள் வந்து எப்படியும் வருஷத்துக்கு ஒரு 10 நிகழ்ச்சி வந்து இந்த இடத்துல பண்ணிகிட்டு இருக்கோம். இதே வந்து மற்ற கட்சியில் பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அவங்களுடைய கூட்டம் நடைபெறும், அவங்களுடைய வாக்குறுதிகளோ உங்களை வந்து சந்திக்கிறதோ தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் வருவாங்க. மற்ற நேரத்தில் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது, காணா போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த வருஷத்தில் குறைஞ்சது 10 நிகழ்ச்சியாவது நம்ம வந்து ஒரு பகுதியிலையும் பண்ணுறோம். இந்த இடத்துலையும் நம்ம கார்த்திகேயன் தலைமையில் நிறையா நிகழ்ச்சி வரிசையாக நடத்திட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடக்கணும்னா இன்னும் உங்களுக்கு உரிமைக்கு உள்ள பிரச்சனைகள் இருக்குது. இந்த பகுதியில் இந்த குடிசை மாற்று வாரிய வீட்டை வந்து திருப்பி புனரமைச்சு உங்களுக்கே கிடைக்கணுங்கிற விஷயத்தில் நம்ம கார்த்திகேயன் வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்காரு. அதுக்கு நம்மளுடைய அமைச்சரும் வந்து அதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணி தரேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் தொடர்ந்து நீங்கள் வந்து
நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து வாக்களிக்கணும். இடையில காங்கிரஸ்காரங்க வந்து கதறுவாங்க, கெஞ்சுவாங்க, என்னென்னமோ பொருளெல்லாம் பேசுவாங்க. எதையுமே நீங்கள் நம்ப வேணாம். காங்கிரஸால் இனிமேல் வந்து ஒரு கல்லை கூட நவுத்தி வைக்க முடியாத அளவுக்கு ஒரு வலுவிழந்த ஒரு கட்சியாக போயிடுச்சு. உங்களுக்கே தெரியும். அதாவது மத்தியில் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் வரப்போகுது. அதே போல் புதுச்சேரியிலையும் பாஜக என்ஆர் கூட்டணி தான் தொடர்ந்து ஆட்சியில் வரப்போகுது. அப்போது நமக்கு வந்து இங்கே வந்து காங்கிரஸுக்கு வேலையே கிடையாது. அதனால் காங்கிரஸை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க. நிறைய திட்டங்கள் இருக்குது, ஆனால் இன்னும் நிறைய நமக்கு வந்து கிடைக்கலங்கிற ஆதங்கமும் இருக்குது. ஆனால் வர 5 ஆண்டுகளில் இந்த இடமும் வந்து ஒரு சின்ன சிங்கப்பூர் மாதிரி ஆகணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. அந்த அளவுக்கு எல்லா வசதியோடு இந்த இடத்த புனரமைச்சு கட்டி கொடுக்கணுங்கிற ஒரு ஆசையும் ஒரு நோக்கமும் இருக்குது. அதே போல் எல்லா திட்டங்கள் நம்மளுடைய பாரத பிரதமர் கிட்டத்தட்ட 300 விதமான திட்டங்கள், அதுவும் மகளிருக்கு அவ்வளோ திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 5% தான் இது வரைக்கும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு, ரீச் ஆகிருக்கு. அதை எல்லாத்தையும் வர 5 ஆண்டுகளில் எல்லாரும் அதை அந்த திட்டங்களில் பலனடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நாங்கள்லாம் செயல்பட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து பிஜேபி என்ஆர் கூட்டணியை மீண்டும் இந்த புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது நமது மாநில மகளிர் அணி ஜெனோவா அவர்கள் உரையாற்றுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த பிஜேபி ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா மகளிருக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுக்குறாங்க. மகளிருக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து செல்வ மகள் திட்டம், நமக்கு வந்து முன்னாடி நம்ம வந்து ஓய்வூதியம் பென்ஷன்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், அங்கன்வாடியில போய் வாங்குவோம். அங்கன்வாடியில போய் ஒரே கூட்ட நெரிச்சல்ல நின்று வாங்குவோம். ஆனா இன்னைக்கு இப்ப என்ன நடக்குது, நம்ம வீட்டுல வந்து கையெழுத்து போட்டு பேங்க்ல இருந்து வந்து கொடுக்குறாங்க. அப்படித்தானே நீங்க எல்லாம் வாங்குறீங்க? பேங்க்ல இருந்து வீட்டுல தானே வந்து கொடுக்குறாங்க. அப்ப இது வந்து யாரோட சாதனைனா நம்ம பிஜேபி ஆட்சியோட சாதனை. இன்னொன்னு பெண்களுக்கு நிறைய சலுகைகள். அப்புறம் உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், ரெட் ரேஷன் கார்டை வச்சு நமக்கு ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு ஸ்கீம்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய இதெல்லாம் யாரோட இதுனா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யார் இருக்காங்க? இப்ப நம்ம பிஜேபியோட ஆட்சி இருக்கு. ஸோ பிஜேபி ஆட்சி வந்தா பெண்களுக்கு நிறைய சலுகைகள், பெண்களுக்கு முன்னுரிமை. நம்ம வீட்டுல கணக்கு வழக்கெல்லாம் இப்ப யாரு பாப்பா? வெளியில இவ்வளவுதான் ஆம்பளைங்க சம்பாரிச்சுட்டு வந்து கொடுத்தாலும் வீட்டுல உள்ள கணக்கு வழக்கெல்லாம் நம்ம லேடிஸ் தான் பாக்குறோம் இல்ல. வீட்டுல உள்ள கணக்கு பார்க்கும் போதே நம்ம எவ்வளவு பணத்தை மிஸ் பண்ணிடுவோம், ஏதோ பிரச்சனை வரும் பணத்தால. ஆனா இன்னைக்கு நம்ம நாட்டையே இந்த மோடிஜி என்ன பண்ணிருக்காரு, நிர்மலா சீதாராமன் ஒரு லேடி தான் அவங்க. அதுவும் யாரை சேர்ந்தவங்க? தமிழ் இனத்தை சேர்ந்த ஒரு லேடி நிர்மலா சீதாராமன். அவங்கதான் இன்னைக்கு வந்து நம்ம நாட்டோட கணக்கு வழக்கையே பாக்குற அளவுக்கு பெண்கள் மேல நம்பிக்கையும் இதையும் வச்சிருக்காங்க. அதே மாதிரி திரௌபதி முர்முன்னு ஒருத்தவங்க தான் நம்மளோட இன்னைக்கு குடியரசுத் தலைவரா இருக்காங்க. அப்ப பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற ஒரு ஆட்சியை நம்ம பெண்களா சேர்ந்து சூஸ் பண்ணும்போது அந்த நாடும் வீடும் எப்படி இருக்கும்? ஒரு வீட்டுல பொம்பளைங்க வரவு செலவு பார்க்கும்போது அந்த வீடு எப்படி இருக்கும்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம அனுபவத்துல பார்த்திருப்போம். ஒரு சில குடும்பத்தை நம்ம பக்கத்துல இருக்கிறவங்கள பார்ப்போம், ஆண்களோட வரவு செலவுல இருக்கும்போது அந்த குடும்பம் முழுமை பெற்றதை நான் பார்த்தது இல்லை. பெண்களோட வரவு செலவு நம்ம ஒரு உறுதுணையா தான் இருப்போம். நம்மளுடைய ஐடியாஸை சொல்லுவோம், நம்ம வீட்டுக்காரங்களுக்கோ அப்பாவுக்கோ நம்ம கூட இருந்து நம்மள அவங்க வழிகாட்டும் போது அந்த குடும்பம் வந்து ரொம்ப நல்ல ஒரு இதா வரும். அதனால பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற ஒரு ஆட்சினா நம்ம பிஜேபியோட ஆட்சி. நம்ம லேடிஸ் சீதாராமன் ஜி பாருங்க, விழுப்புரத்தை சேர்ந்த ஒரு தமிழ் பெண். அவங்கள நீங்க எல்லாம் பாத்துருக்கீங்களான்னு தெரியல. பாருங்க, ரொம்ப சிம்பிளாவும் ரொம்ப எளிமையா நம்மள மாதிரி ஒரு குடும்ப பெண்ணா ஒரு குடும்பத்தை வருவாங்க. ஆனா அவங்க தான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, நம்ம நாட்டோட கணக்கு வழக்கையே வரவு செலவு பாக்குறாங்க. அதனால அந்த மாதிரி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறேன். அந்த மாதிரி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிற ஒரு ஆட்சி. குழந்தையில இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் லேடிஸுக்கு என்னென்ன சப்போர்ட். நமக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் நினைக்கிறாங்க இது மைனாரிட்டிக்கு புறம்பான ஆட்சின்னு. கண்டிப்பா கிடையாது. நம்ம முஸ்லீம் பெண்களுக்கும் நிறைய விஷயத்துல உதவி செய்யறாங்க. நம்ம கிறிஸ்தவ பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிற ஒரு ஆட்சின்னா நம்ம பிஜேபி மோடிஜியோட ஆட்சி தான். அதனால நம்ம பெண்களும் சரி, நம்ம குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் சொல்லி நம்ம குடும்பத்தை எப்படி சிறப்பா ஒரு பெண்ணால நடத்த முடியும், இந்த சமூகத்தை நம்ம நம்ப வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த நாட்டையும் நம்ம வந்து நல்லபடியா கொண்டு வரணும்னா நம்ம பெண்கள்லாம் சேர்ந்து மோடிஜியோட ஆட்சிக்கு நம்ம இது பண்ணி சென்ட்ரல்ல இருக்கிற மாதிரி ஸ்டேட்லயும் வந்தா நம்ம நாடு முன்னேறின மாதிரி நம்ம தமிழ்நாடும் நம்ம பாண்டிச்சேரியும் முன்னேறணும். அதனால நம்ம எல்லார் கையிலயும் தான் இந்த பிஜேபி ஆட்சி தாமரை மலர செய்யறது நம்ம எல்லாரோட கையிலயும் தான் இருக்கு. நன்றி. டாக்டர் ஜனவா சசிகுமார் நல்லா பேசுனாங்க. லேடிஸை பற்றி தான் புகழ்ந்து பேசுகிறாங்க. எங்களுக்கு ஆம்பளைங்க அவங்களும் கொஞ்சம் புகழ்ந்து பேசலாமே. ஏற்பாடு செய்த இந்த கிளையின் கிளை தலைவர் கார்த்திகேயன் அவர்களுக்கு
எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். அவருக்கு ஒரு கைத்தட்டி ஒரு உற்சாகத்தை தெரிவிச்சுக்கிறோம். கிளைத் தலைவர் பாண்டியன் அவர்களுக்கு நம்மளுடைய வடக்கு தொகுதியின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். அனைத்து அன்பினார் கிராமவாசிகள் இந்த விழாவுக்கு வந்து நடத்தி கொடுத்தது ரொம்ப நன்றி.